Pebbles Tamil. Hi everybody, welcome to Pebble channel viewers. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து வள்ளலார் நகர், அதாவது தங்கசாலை. இங்கே வந்து இந்த மணிக்கூண்டை சுற்றி நிறைய ரோடுகள், அதாவது 4 ரோடு, ஒரு ரோடு அப்படி போனால் பஸ் ஸ்டாண்டு, இப்படி போனால் வால்டாக் சைடு போகலாம், இப்படி போனால் மின்ட் ஸ்ட்ரீட் போகலாம், இந்த ரோடு போனால் இது பழைய ஜெயில் ரோடு, இங்கே போனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ நான் போகிற ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கசாலை ரோடு. தங்கசாலை ரோடு அதாவது மின்ட் ஸ்ட்ரீட். இதில் தான் நம்ம வள்ளலார் நகர்லேருந்து லாஸ்ட்டு நம்ம என்எஸ்சி போஸ்ட் ரோடு வரைக்கும் நம்ம இந்த ரோட்டையே நம்ம ஸ்ட்ரீட் வாக் மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தங்கசாலையிலேருந்து நம்ம அந்த லாஸ்ட் 2 வரைக்கும் போகிறது ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் இருக்கலாம். அதை நான் இதில் பாதி தூரம் வந்து எதில் போகிறோம்னா சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறோம். சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து நான் வந்து வாக்கிங்கில் போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்ட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் வாக். அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் தங்கசாலை, அதாவது மின்ட் ரோடு அப்படியே ஷூட் பண்ணிட்டே போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, அதாவது இப்போ நாம் வந்து மின்ட் ஸ்ட்ரீட்டில் போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து என்ஐசி போஸ்ட் ரோடு வரைக்கும் நடந்து போவோம். இங்கே சைக்கிள் ரிக்ஷாவில் போகிற வசதி இருக்குனால நான் சைக்கிள் ரிக்ஷாவில் ரொம்ப தூரம் நடக்கணும், அதனால் சைக்கிள் ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து பழைய கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸு. இதுதான் முன்னாடி வந்து தங்கசாலை, அதாவது இங்கே தான் வந்து தங்க நாணயங்கள் அச்சிடப்பட்டது இந்த இடம், இந்த ப்ரெஸ் இப்போ இருக்கிற இடத்துல தான். அதனால தான் இதுக்கு பேர் வந்து தங்கசாலைன்னு பேர் வந்தது. அதாவது காயின்ஸு, நோட்டு எல்லாமே இங்கே தான், இந்த இடத்துல தான் பின் பண்ணாங்க. அதனுடைய பேர் தான் அவங்களுக்கு தங்கசாலை. இப்போ அதை வந்து நாளடைவில் அது வந்து கவர்மெண்ட்டு ப்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்க. முன்னாடி இங்கே வந்து தேட்டர்லாம் இருந்தது, க்ரௌன் தேட்டர் இருந்தது, கிருஷ்ணா தேட்டர் இருந்தது, எல்லாமே இந்த இடத்துல இருந்தது. நிறைய கலையரங்கங்கள்லாம் நிறையா இருந்தது. அந்த காலத்திலேயே நாடகங்கள், கச்சேரிகள் எல்லாமே இந்த ரோட்டில் தான் நிறைய நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ இது வந்து எல்லாமே வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த ரோட்டில் வந்து டீ கடை, ஹோட்டல்கள் இதுதான் இருக்குது. இன்னும் மற்ற கடைகள் தொடங்கல. போக போக நிறைய இது வந்து துணி கடைகள்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக துணி கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதோட நிறைய ஹோட்டல்கள் நிறைய இருக்குது. இப்போ சவுகார்பேட்டை மின்ட் ஸ்ட்ரீட்லேயே சவுகார்பேட்டை ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய வீடுகள், மாடியாக வீடுகளாக இருக்குது. எல்லாம் அந்த துணிக்கடைகளுடைய ஓனர்கள் அவங்களோட வீடுகள் தான் இதெல்லாம். வடநாட்டில் உள்ளவங்க ஜாஸ்தி இங்கே இருப்பாங்க இந்த ரோட்டில், இந்த சவுகார்பேட்டில். எல்லாமே வீடுகள் தான், வீடுக்கு கீழே கடைகள் இருக்குது. மழை நீர்னால இங்கே கடையெல்லாம் மூடி இருக்கு போல இருக்குன்னா, ஃபேஷன் டிசைன்
கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரோட்டை வந்து இந்த மழைநீர் வடிகால் வேலை நடக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த வடிகால் மழைநீர் வடிகால் வேலை நடந்துருக்கிறதுனால பாதி வேலை முடிச்சுட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்தோம்னா அநேகமாக இது வந்து நல்ல பெரிய விஸ்தாரமாக மாறிடும். அப்போ மக்கள் நிறைய வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் இடம் நெருக்கடி மாதிரி தெரியுது. இந்த தங்க சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆபரண கடைகள் நிறையா இருக்குது. அதாவது ஃபேன்சி ஜுவல்லரிஸ் கடைகள் நிறையா இருக்குது. ஃபேன்சி ஜுவல்லரிஸ் கடைகள்னால் சின்ன கடைகள்லாம் இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு அந்த ஃபேன்சி ஜுவல்லரி நகைக்கடையே பார்க்குறது ஒரிஜினல் நகைக்கடை மாதிரியே அவங்க இங்கே கடைகள் வச்சுருக்காங்க. அவ்வளவு ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அதே மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஷாப்புங்களும் நிறையா இருக்குது. அதாவது கல்யாணத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸுங்கள், அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸுகள், நிச்சயதார்த்தத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸுகள், இந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய இங்கே வந்து 75% பெண்களுக்கு தான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த தங்க சாலையில் வந்து வடமொழி பேசுகிறவர்கள் நிறைய இங்கே வாழ்கிறதுனால அவங்க சார்ந்த உணவகங்கள் இங்கே நிறைய இருக்குது. ரோட்டில் உணவகங்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற உணவுகள் திருக்கடையில் நிறைய இருக்குது. முக்கியமாக இப்போ நம்ம பார்த்தது வந்து லஸ்ஸி கடையில் வந்து லஸ்ஸி சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பழம்பெரும் ஆளாக இருக்கார் அவர். லஸ்ஸி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த லஸ்ஸி கடையில் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஹாஃப் கப்பு 90 ரூபீஸும், ஃபுல் கப்பு 180. ஃபுல் கப்பெல்லாம் குடிக்க முடியாது. அந்த கப்பை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கப்பாக இருக்காது. இவ்வளோ பெரிய கப்பாக அப்படின்னு கேட்டது அப்படியெல்லாம் நான் தரமாட்டேன், இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுப்பேன், நான் ஆஃப் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் வாங்கி நான் சாப்பிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தேன். இது வந்து முக்கியமான ஒரு லஸ்ஸி கடை. இதே மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது. நடந்து போகிறப்ப நான் காமிச்சிட்டே வர பாருங்க. அந்த ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இங்கே நிறைய வேல்பூரி இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே வந்தால் பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு தெரு தான் இந்த தங்க சாலை. ஒரு கோல்டு கவரிங் கடையே எவ்வளோ பெரிய கடை மாதிரி இருக்கு. செல்வா கோல்டு கவரிங். மில் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு என்ஐசி போஸ்ட் கிராஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு ரோடு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து என்ஐசி போஸ்ட் ரோடு. இப்படி போனால் வால்டாக்ஸ் ரோடு போயிடலாம். இப்படி போனால் நம்ம பாரிஸ். இது வந்து என்ஐசி போஸ்ட் ரோடு. இங்கே வந்து எல்லாமே வந்து கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது. மில்ட்ரி ஸ்ட்ரீட்டில் பார்த்தது எல்லாமே ஃபேஷன் ஜுவல்லரி. இது வந்து எல்லாமே ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரி ஷாப். இது இப்போ நாம் மின்ட் ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம வந்து என்எஸ்சி போஸ்ட் ரோடு வரைக்கும் உள்ள அந்த மின்ட் ஸ்ட்ரீட்டை இப்படி பார்த்துட்டே வந்தோம். இதே மாதிரி நிறைய தெருக்கள் இந்த பாரிஸ் ப்ராட்வேல இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது மின்ட் ஸ்ட்ரீட் என்எஸ்சி போஸ்ட் ரோட்லேருந்து பலலா நகர் வரைக்கும் உள்ள அந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம உள்ளே பார்த்துட்டே வந்துக்கிறோம். பாதி தூரம் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே மழைநீர் வடிகால் வேலை நடக்கிறதுனால பாதி தூரம் நடந்து வந்திருக்கிறேன். இதே போல் நம்ம இன்னும் நிறைய தெருக்கள் இருக்குது. அதாவது ஒன்று ஒரு முக்கியமான தெருக்கள். அதே மாதிரி அடிக்கடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெபிள்ஸ் தமிழ்.